ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஆக்சுவலா ரொம்ப ஜாலியா இருந்தது. நீங்க டீசர்ல கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பாலா சார் சிரிக்கிறாரு. ஸோ மத்த ஷூட்டிங் ஸ்பாட் மாரி எனக்கு தெரியாது. பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு இது மாரி இல்ல. அண்ட் எல்லாருமே அவ்ளோ ஈஸ்ல இருந்தாங்க. பிகாஸ் அவர் என்ன வேணும்னு ஒரு ரொம்ப கிளியரா சொல்லிடுவாரு முன்னாடியே. ஸோ அவர் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த வேலை ஈஸி ஆயிடுது. அது ஆக்சுவலா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் எல்லாரும் வந்து படத்துல என்ன ஒரு ரொம்ப எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு கேட்டா, நான் கண்டிப்பா டான்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் இருந்தாலும், அந்த டான்சிங் ஸ்டைல மாத்தி ஒரு கரகாட்டம் டான்ஸ் கொண்டாடணும்னா, அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் ரிஹர்சல்லாம் பண்ணி ஒரு அளவுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டருக்குலாம் தேங்க் பண்ணணும். பாபா பாஸ்கர் மாஸ்டர், சுச்சி மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர், ராதிகா மாஸ்டர் இவங்கலாம் ஹெல்ப் பண்ணனால தான் நாங்க வந்து அந்த அளவுக்கு டெலிவர் பண்ண முடியும். சசி சாரை பத்தி சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி ஹி ஹிம்செல்ஃப் ஒரு பெரிய டைரக்டர் வந்து அண்ட் அவரோட ஃபேன் நான். அண்ட் பட் ஒரு நாள் கூட அவர் செட்டுக்கு வந்து அந்த பந்தா ஆடியோ இல்லை அவர் ஒரு டைரக்டர் மூலியமாக வரல. அவர் எப்பவுமே ஒரு பாலசரோட சிஷ்யா தான் வந்திருக்காரு அவர் செட்டுக்கே. அண்ட் அவ்வளோ ஒரு காமான ஒரு ஒரு மனிதர் வந்து நான் பார்த்ததே இல்லை. இஸ் ஸோ காம், ஸோ ஒரு அஃபெக்ஷனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் ஹியூமன் பீயிங்னு சொல்லுவேன் நான். இல்லை அது வந்து நான் அப்படி சொன்னேன்னா பொய் சொல்லுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பிகாஸ் சூறாவளி கேரக்டர் வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அந்த அளவுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, வெளியில் வர அளவுக்கு வரல. பட் கண்டிப்பாக அந்த பேசுகிற விதம் வந்து ஒன்று இருக்குது. எனக்கு லைட்டாக அந்த தமிழ் வந்து பேசும்போது அது அப்படியே பழகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் இது இருக்கு. பிடிச்ச சீக்வன்ஸாக நீங்கள் ஆக்சுவலி டீசரில் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்க. நீங்கள் டீசரில் வந்து இவர் ஹீரோயினி நான் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த டீசரை பார்த்துருப்பீங்க. அது பண்ணும்போது பாலசர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ஷாட் எடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து என் கரியருக்கே ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படம் தான். பிகாஸ் நிஷா வந்து போடா போட்டியில் ப்ளே பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக சூறாவளின்னு சொல்லி ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு என்னோட லான்ச்சு என்னோட லைஃப்லேயே இந்த மாதிரி கேரக்டர் திருப்பி கிடைக்குமா எனக்கு தெரியாது. பட் ஐம் ஷூர் திஸ் இஸ் மேக்கிங் மை லைஃப். தகின தகின சாங் வந்து ஆக்சுவலாக என்னோட சாங்கு. அதில் வந்து சசி சாரும் நானும் ஆடிருக்கோம். சசி சார் வந்து தவள் வாசிப்பார், நாங்கள் வந்து ஆடுவோம் அதில். ஸோ அந்த சாங் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 days ஷூட், வெயிலே ஷூட் பண்ணி கால் ஆஃபீஸில் செருப்பு இல்லை அண்ட் அந்த சூடில் வந்து இங்கே கஷ்டப்பட்டோம். படத்துலேயே வந்து அதான் ரொம்ப கஷ்டப்பட்டான ஒரு சீக்வன்ஸ் வந்து அந்த அந்தமானில் ஷூட் பண்ண அந்த சீக்வன்ஸ், அந்த அந்த பாட்டு சீக்வன்ஸு. பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் அதுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணார். கண்டிப்பாக என் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் தான். ஏன்னா பிகாஸ் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு எங்கேயும் ஆடினதே இல்லை. பட் இந்த சாங் கஷ்டப்பட்டு ஆடியிருக்கேன். ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தெரியும்னு நான் நம்புகிறேன். ஜென்ரலாக வந்து ஒரு ஃபீட்பேக்குன்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் இருந்தாலும் சரி, ஃபேமிலி இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த 14th எப்போ வரும், என்ன எதிர்பார்க்கலாம், அந்த எதிர்பார்க்க அளவுக்கு நான் வந்து நடிச்சிருக்கேன்னா வந்து அதுவே ஒரு பாதி ஒரு கேள்வி போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி ஐ எம் மேக்கிங் எவ்ரிபடி ஹாப்பி. அது வந்து வழக்கம் போல நான் பண்ணுறது தான். பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையும் நான் தான் இருந்தேன். பட் ஐ திங்க் பாலசர் வந்து என்னை அப்படியே எக்ஸெப்ட் பண்ணிட்டாரு. சரி இந்த பொண்ணு இப்படி தான் பேச, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பழகிடுச்சு அப்படியே. இல்லை அப்படி இல்லை. ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு டூ எனி கேரக்டர் தான் மெயின். ஐ திங்க் அதான் மெயின். என்ன ஐடியானா வந்து எந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம ப்ளே பண்ண ஒரு ட்ரை பண்ணணும். அதான் ஒரு ஆக்டரோட ஜேர்னி. அதான் நினைக்கிறேன். காஸ்டியூம் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் மாடர்ன் காஸ்டியூம் அதே போதும்போது யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் ஒரு இந்தியன் காஸ்டியூம் போட்ட உடனே அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி ஒரு ½ hour வந்து அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அது போக நாங்கள் ஆட ஆரம்பிச்சோன்னா அந்த வெயிலையும் அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லையும் அந்த மூடில் இறங்கும்போது நிஜமாவே ஒரு கரகாட்டுக்கார மாதிரி தான் ஆயிட்டோம். நாங்கள் அந்த குரூப்பே அப்படி தான் ஆயிட்டோம். ஸோ அது வந்து அவ்வளோவா எங்களுக்கு ஃபீல் ஆகலை. நீங்கள் போடியில் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஓவர். நான் சேஞ்ச் ஓவரை விடு பண்ண ப்ரீரி எப்படி இருந்துச்சு எனக்கு ஒரு கேப் கேமரா அப்படிதான் பண்ணிட்டு கேள்வி மட்டும்தான் அதுக்கு ஆன்சருங்க. எப்படி நான் அந்த கேப் இல்லை ஆப்வியஸ்லி போடாப்பொடியிலேருந்து நிஷாவுக்கும் தாரத்தப்பட்டியில் இருக்கும் சூறாவளிக்கும் கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் தான் இருக்கும். அண்ட் குணமும் சரி, கேரக்டரைசேஷனும் சரி, துணியும் சரி, வில்லேஜ் சிட்டி எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் பெருமையாக சொல்வது வந்து நான் திட்டு வாங்கல, அடியும் வாங்கல இந்த படத்தில். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது போக பாராட்டுறது வந்து நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு சீன் வந்து பர்டிகுலராக ஒரு சீன் முடித்த உடனே அவர் கழுத்து இந்த செயினை தூக்கி என் கழுத்தில் போட்டு சூப்பர்னு சொல்லி பாராட்டினார். ஸோ அது வந்து ஐ திங்க் என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டுன்னு சொல்லலாம், ஒரு ஒரு பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக வாழ்க்கையில் கிடைக்காது. ஃபேவரட்டான சாங் வந்து எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு அந்த தீம் சாங் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸோட தீம் சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இளையராஜா சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அதில். அது போக வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச சாங் வந்து தகின தகின பாட்டு பிடிக்கும்.
அதான் நான் சொன்ன மாதிரி வந்து பாலசன் வந்து இஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி டு ஒர்க் வித் பிகாஸ் ஏன்னா அவர் ரொம்ப கிளியராக வந்து சொல்லிடுவார் அவருக்கு என்ன வேணும் ரொம்ப கிளியராக சொல்லிடுவார் ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் அது போக வந்து அவர் கூட ஒரு ஏரியா கூட நான் ஒர்க் பண்ணேன் ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஒரு சினிமேட்டிக் என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் பாலசார் பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அவர்கிட்ட இருந்து ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட கற்றுக்கிற போது நிறைய அந்த மாதிரி நடந்துச்சுங்க ப்ராங்க்ஸ்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து சொல்ல விஷயம் என்னன்னா பாலசன் நிறைய சிரிச்சார் அந்த படத்தில் பிகாஸ் நான் வந்து அவர் வந்து இப்போ ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பேன் அவர்கிட்ட ஏதாச்சும் ஜாலியாக பேசிட்டே இருப்பேன் அவர்கிட்ட ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் இந்த படத்தில் வந்து பாலசன் நிறைய சிரிச்சிருக்காரு இந்த படத்தில் அதான் ராஜசாரை பற்றி பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தகுதியே இல்லை பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு 1000 ஃபிலிம் அண்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து இப்போ 1000 ஃபிலிம்ஸ் யாரும் பண்ணதில்லை உலகத்துலேயே அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு ஸோ அந்த படத்தில் வந்து நான் அசோசியேட் ஆனேன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய பெருமை எனக்கு தான் அது போக அவரோட ஃபேன் நான் ஸோ அவரோட இசைக்கு நான் ஆடும்போது கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் ஒரு ஆனர் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்க கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வருஷமாக இருக்கும் அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது அண்ட் ஐ ஆல்சோ விஷ் எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் நல்லா கொண்டாடுங்க அண்ட் இந்த இயரோட பிளான் வந்து கண்டிப்பாக முன்ன மாதிரி பிரேக் விடாமல் நான் படம் பண்ணுவேன் நீங்கள் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருந்தது நீங்கள் டீசரில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பாலசர் சிரிக்கிறாரு ஸோ மற்ற ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி எனக்கு தெரியாது பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது மாதிரி இல்லை அண்ட் எல்லாருமே அவ்வளோ ஈஸியில் இருந்தாங்க பிகாஸ் அவர் என்ன வேணும்னு ரொம்ப கிளியராக சொல்லிடுவார் முன்னாடியே ஸோ அவர் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த வேலை ஈஸி ஆகிடுது அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பிகாஸ் எல்லாரும் வந்து படத்தில் என்ன ஒரு எது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு கேட்டால் நான் கண்டிப்பாக டான்ஸ்ன்னு தான் சொல்லுவேன்னா பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் இருந்தாலும் அந்த டான்ஸிங் ஸ்டைலை மாற்றி ஒரு கரகாட்டம் டான்ஸ் கொண்டாடணும்னா அது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான் பட் ரிஹர்சல்லாம் பண்ணி ஒரு அளவுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டருக்குலாம் தேங்க் பண்ணோம் பாபா பாஸ்கர் மாஸ்டர் சுச்சி மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணனால தான் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு டெலிவர் பண்ண முடியும் சசி சாரை பற்றி சொல்லணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி ஹி ஹிம்செல்ஃப் ஒரு பெரிய டைரக்டர் வந்து அண்ட் அவரோட ஃபேன் நான் அண்ட் பட் ஒரு நாள் கூட அவர் செட்டுக்கு வந்து அந்த பந்தா ஆடியோவில் அவர் ஒரு டைரக்டர் மூலிமா வரல அவர் எப்பவுமே ஒரு பாலசரோட சிஷ்யா தான் வந்திருக்காரு அவர் செட்டுக்கே அண்ட் அவ்வளோ ஒரு காமான ஒரு மனிதர் வந்து நான் பார்த்ததே இல்லை இஸ் ஸோ காம் ஸோ ஒரு அஃபெக்ஷனாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு குட் ஹியூமன் பீயிங்னு சொல்லுவேன் நான் இல்லை அது வந்து நான் அப்படி சொன்னேன்னா போய் சொல்லுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பிகாஸ் சூறாவளி கேரக்டர் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பட் அந்த அளவுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது வெளியில் வர அளவுக்கு வரல பட் கண்டிப்பாக அந்த பேசுகிற விதம் வந்து ஒன்று இருக்குது எனக்கு லைட்டாக அந்த தமிழ் வந்து பேசும்போது அது அப்படியே பழகிடுச்சு ஸோ அது கொஞ்சம் இது பிடிச்ச சீக்வன்ஸாக நீங்கள் ஆக்சுவலி டீசரில் நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்க நீங்கள் டீசரில் வந்து இவர் ஹீரோயினி நான் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த டீசரை பார்த்துருப்பீங்க அது பண்ணும்போது பாலசர் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ஷார்ட் எடுத்தாங்க கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து என் கரியருக்கு ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படம் தான் பிகாஸ் நிஷா வந்து போடா போட்டியில் ப்ளே பண்ணதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக சூறாவளின்னு சொல்லி ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு என்னோட லான்ச்சு என்னோட லைஃப்லேயே இந்த மாதிரி கேரக்டர் திருப்பி கிடைக்குமா எனக்கு தெரியாது பட் ஐம் ஷூர் திஸ் இஸ் மேக்கிங் மை லைஃப் தகின சாங் வந்து ஆக்சுவலாக என்னோட சாங்கு அதில் வந்து சசி சாரும் நானும் ஆடிருக்கோம் சசி சார் வந்து தவல் வசிப்பார் நாங்கள் வந்து ஆடுவோம் அதில் ஸோ அந்த சாங் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 days ஷூட் வெயிலே ஷூட் பண்ணி கால் ஆப்வியஸ்லி செருப்பு இல்லை அண்ட் அந்த சூடில் வந்து இங்கே கஷ்டப்பட்டோம் படத்துலேயே வந்து அதான் ரொம்ப கஷ்டப்பட்டான ஒரு சீக்வன்ஸ் வந்து அந்த அந்தமானில் ஷூட் பண்ண அந்த சீக்வன்ஸ் அந்த பாட்டு சீக்வன்ஸு பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் அதுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணார் கண்டிப்பாக என் ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் தான் ஏன்னா பிகாஸ் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு எங்கேயும் ஆடினதே இல்லை பட் இந்த சாங் கஷ்டப்பட்டு ஆடியிருக்கேன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக தெரியும்னு நான் நம்புகிறேன் ஜென்ரலாக வந்து ஒரு ஃபீட்பேக்குன்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் இருந்தாலும் சரி ஃபேமிலி இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த 14th எப்போ வரும் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த எதிர்பார்க்க அளவுக்கு நான் வந்து நடிச்சிருக்கேன்னா வந்து அதுவே ஒரு பாதி ஒரு கேள்வி போயிட்டுருக்கு ஹோப்ஃபுல்லி ஐ எம் மேக்கிங் எவ்ரிபடி ஹாப்பி அது வந்து வழக்கம் போல் நான் பண்ணுறது தான் பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் தான் இருந்தேன் பட் ஐ திங்க் பாலசர் வந்து என்னை எப்படியே எக்ஸெப்ட் பண்ணிட்டாரு சரி இந்த பொண்ணு இப்படி தான் பேச ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பழகிடுச்சு அப்படியே இல்லை அப்படி இல்லை ஐ திங்க் ஐ எம் ஏபிள் டு டூ எனி கேரக்டர் தான் மெயின் ஐ திங்க் அதான் மெயின்
என்ன ஐடியானா வந்து எந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம ப்ளே பண்ண ஒரு ட்ரை பண்ணணும். அதான் ஒரு ஆக்டரோட ஜேர்னி அதான் நினைக்கிறேன். காஸ்டியூம் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் மாடர்ன் காஸ்டியூம் அதே போதும்போது யாரும் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் ஒரு இந்தியன் காஸ்டியூம் போட்ட உடனே அந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் அது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு ஆப்வியஸ்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அது போக நாங்கள் ஆட ஆரம்பிச்சோன்னா அந்த வெயிலையும் அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லையும் அந்த மூடில் இறங்கும்போது நிஜமாவே ஒரு கரகாட்டுக்கார மாதிரி தான் ஆயிட்டோம். நாங்கள் அந்த குரூப்பே அப்படி தான் ஆயிட்டோம். ஸோ அது வந்து அவ்வளோவா எங்களுக்கு ஃபீல் ஆகலை. நீங்கள் போடியில் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஓவர். நான் சேஞ்ச் ஓவரை விடு பண்ண ப்ரீரி எப்படி இருந்துச்சு எனக்கு ஒரே கேப் கேமரா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். கேட்கறது மட்டும் கேள்வி மட்டும்தான் அதுக்கு ஆன்சர் எப்படி அந்த கேப் இல்லை ஆப்வியஸ்லி போடாப்பொடியிலேருந்து நிஷாவுக்கும் தாரத்தப்பட்டியில் இருக்கும் சூறாவளிக்கும் கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் தான் இருக்கும். அண்ட் குணமும் சரி, கேரக்டரைசேஷனும் சரி, துணியும் சரி, வில்லேஜ் சிட்டி எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் பெருமையாக சொல்வது வந்து நான் திட்டு வாங்கல, அடியும் வாங்கல இந்த படத்தில். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அது போக பாராட்டுறது வந்து நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு சீன் வந்து பர்டிகுலராக ஒரு சீன் முடித்த உடனே அவர் கழுத்து இந்த செயினை தூக்கி என் கழுத்தில் போட்டு சூப்பர்னு சொல்லி பாராட்டினார். ஸோ அது வந்து ஐ திங்க் என் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டுன்னு சொல்லலாம், ஒரு ஒரு பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் கிடைக்காது. ஃபேவரட்டான சாங் வந்து எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு அந்த தீம் சாங் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸோட தீம் சாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இளையராஜா சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அதில். அது போக வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்ச சாங் வந்து தகின பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி வந்து பாலசர் வந்து இஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி டு ஒர்க் வித். பிகாஸ் ஏன்னா அவர் ரொம்ப கிளியராக வந்து சொல்லிவிடுவார், அவருக்கு என்ன வேணும்னு ரொம்ப கிளியராக சொல்லிவிடுவார். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் அது போக வந்து அவர் கூட ஒரு ஏரியா கூட நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஒரு சினிமேட்டிக் என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் பாலசார். பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் கூட கற்றுக்கிற போது. நிறைய அந்த மாதிரி நடந்துச்சுங்க. ப்ராங்க்ஸ்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து சொல்லாத விஷயம் என்னன்னா பாலசார் நிறைய சிரிச்சார் அந்த படத்தில். பிகாஸ் நான் வந்து அவர் வந்து இப்போ ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட, ஏதாச்சும் ஜாலியாக பேசிட்டே இருப்பேன் அவர்கிட்ட. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் இந்த படத்தில் வந்து பாலசார் நிறைய சிரிச்சிருக்காரு இந்த படத்தில். அதான் ராஜு சாரை பற்றி பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தகுதியே இல்லை. பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு 1000 ஃபிலிம் அண்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து இப்போ 1000 ஃபிலிம் யாரும் பண்ணதில்லை உலகத்துலேயே, அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் வந்து நான் அசோசியேட் ஆனேன்னா அது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பெருமை எனக்கு தான். அது போக அவரோட ஃபேன் நான். ஸோ அவரோட இசைக்கு நான் ஆடும்போது கண்டிப்பாக ஒரு சந்தோஷம், ஒரு ஆனர், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்க கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வருஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் ஐ ஆல்சோ விஷ் எல்லாருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் நல்லா கொண்டாடுங்க. அண்ட் இந்த இயரோட பிளான் வந்து கண்டிப்பாக முன்ன மாதிரி பிரேக் விடாமல் நான் படம் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள்.